என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவுல நிப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நம்ம நேற்று சொல்லியிருந்தோம்னா நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்காக சான்சஸ் இருக்கு. 23,000 வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் தான். மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்து ஃபால்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நான் நேற்று வீடியோல சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 123 அண்ட் 85 வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து 154 ரேஞ்சில் நின்றுட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் 190யும் செகண்ட் டார்கெட் 274 சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி இன்னைக்கு புட் சைடு தான். கொஞ்சம் ஒரு மணி நேரம் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் டிராவல் ஆயிட்டு மீண்டும் மார்க்கெட் 10:30க்கு மேல மார்க்கெட் பாத்தீங்கன்னா தெரியும். அதை நம்ம சொன்ன அந்த டார்கெட்டை வந்து மார்க்கெட் ரீச் பண்ணிட்டு மீண்டும் மார்க்கெட் 154 தான் மார்க்கெட் சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. ஸோ நம்ம சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மண்டே ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் டெஸ்ட் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் தான். இருந்தாலும் மார்க்கெட் சஸ்டைன் பண்ண முடியாம நல்ல ஃபால். ஸோ 22,770 வரைக்கும் வந்துட்டு கூட ஸோ 22,897 மார்க்கெட் வந்து இப்போ செட்டில் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ 20,960 23,000 வச்சுக்கோங்களேன். இந்த லெவல் 23,000 வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் 22,800 22,770 இப்போ வந்துடும். அடுத்த சப்போர்ட் இந்த 22,800 உடைச்சதுன்னா மார்க்கெட் 22,500 போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த சப்போர்ட் அதுதான். அது வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மார்க்கெட் இப்போதைக்கு செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் மைண்ட்ல வச்சுங்க. இப்போதைக்கு கால் ஆப்ஷனை பை பண்ண வேண்டாம். இந்த 23,000க்கு மேல வந்து மார்க்கெட் கோர்ஸ் வச்சதுன்னா அடுத்து 23,200 போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால மைண்ட்ல வச்சுக்கங்க. மார்க்கெட் மண்டே 23,000க்கு மேல கோர்ஸ் வைக்கணும். வச்சா 23,200 போகும். இல்ல மார்க்கெட் நாளைக்கு 23,000 மேல கோர்ஸ் வைக்கல, மார்க்கெட் வந்து கீழே தான் 800 கீழே கோர்ஸ் வச்சதுன்னா ஃபர்தரா ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. அதே தான் 23,140 23,234 ரெசிஸ்டன்ஸ். இப்போ 23,000 இப்போ ரெசிஸ்டன்ஸா தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 22,800 22,770 சப்போர்ட். ஓகேங்களா? அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் டெஸ்ட் வச்சு நாளை மண்டே வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ இது நிப்டிக்கான ஓப்பன் டெஸ்ட். ஸோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஓவரால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் சேஞ்ச் இன் ஓஐ இன்னைக்கு ஓப்பன் டெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் தான் பண்ணிட்டு எங்கேயுமே புட் ரைட்டர்ஸ் பாருங்க அதிகப்படியான ஓப்பன் டெஸ்ட் 22,500 தான் வந்து புட்டை வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வரைக்கும் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மற்றவங்களோட எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கங்க. ஓகேங்களா? 22,900 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கால் தான் அதிகமாக ரைட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே 950 23,000 வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு அதிகமாக ரைட் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் இப்போ நல்ல ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு. இருந்தாலும் மண்டே ஒரு சின்ன ஒரு வால்டாலிட்டி இருக்கும் மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஸோ அந்த 22,800 வந்துட்டு மார்க்கெட் திருடி மேலே போகலாம், இல்லை கேப் போக வேண்டி கீழே வரலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மண்டே இருக்கும். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் 23,000 பாருங்க 40 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கால் சைடு ஓப்பனா இருக்கு. ஓகேங்களா? புட் சைடு 27 லட்சம் தான் இருக்கு. ஸோ 23,000 மார்க்கெட் போச்சுன்னா ஹெவியா அங்கிருந்து சடனா இறங்கும். ஏன்னா அங்க வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா வந்து அங்க வந்து பொசிஷன்ஸ் வந்து ஓப்பனா வச்சிருக்காங்க. அங்க மார்க்கெட் ரீச் ஆன உடனே ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அங்கிருந்து மார்க்கெட் வந்து நல்லா ஃபாலோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அங்க இருக்கு. இன்னும் ஆர்டர் வந்து ஓப்பன்ல இருக்கு, இன்னும் க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? அதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்க இருக்குன்னா 22,800 தெரியுங்களா? 35 லட்சம் இருக்கு. ஸோ மார்க்கெட் அது வரைக்கும் போகலாம். 22,900 பாருங்க, ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் மேல போகுது 950க்கு மேல மார்க்கெட் செஷன் ஆகுது 23,000 போகுதுன்னா அங்கிருந்து 22,900 பிரேக் பண்ணி 22,800 வரைக்கும் வரலாம். ஸோ அது கீழே போகாது. 800 வந்துட்டு மார்க்கெட் அங்கிருந்து ஒரு ஓட்ஸ் பேக் கொடுக்கலாம். இல்லை அதையும் பிரேக் பண்ணாங்கன்னா அதிகப்படியான ஓப்பன் டெஸ்ட் 22,500 தான் இருக்கு. புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்ப அது வரைக்கும் மார்க்கெட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான். 22,800 மார்க்கெட் பிரேக் பண்ணா 22,500 வரைக்கும் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. ஓவராலா பாருங்க புட்டை விட கால் சைடு தெரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் டவுன் சைடில் இருக்கு. இப்போதைக்கு கால் ஆப்ஷன் எடுக்காதீங்க. கால் சைடு என்ட்ரி கிடைச்சாலும் எடுக்காதீங்க. புட் சைடு என்ட்ரி கிடைச்சா மட்டும் எடுங்க. கால் சைடு என்ட்ரியே எடுக்காதீங்க. ஏன்னா எகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட் வந்து ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். சரிங்களா? எப்பவுமே ட்ரெண்ட் கூட ட்ராவல் பண்ணி வெயிட் பண்ணி எப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்புதோ
ஹைல போயிட்டு அங்கிருந்து புடிச்சு எடுங்க, தப்பு இல்லை. ஏன்னா உங்க அதோட டைரக்ஷன்ல நீங்க போனீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டா வந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுங்க. வெயிட் பண்ணி உட்கார முடியாது ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டா ட்ரேட் பண்ணீங்கன்னா. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம நிப்டியோட டே கேண்டில் பார்த்தலாம். ஓகேங்களா, டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் சேனலுக்குள்ள தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. இப்போ அடுத்து வந்து பாருங்க 22,700 இந்த அதே லெவல்ல தான் மீண்டும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்கான். மார்க்கெட் ஓவராலா பாருங்க செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு, தெரியுதுங்களா. ஸோ மீண்டும் மார்க்கெட் டவுன் சைடு போகலாம், இந்த சேனல் வரைக்கும் வரலாம். ஸோ நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு நிப்டிய ஒரு டார்கெட் நம்ம சொல்லியிருந்தோம், ஃபிப் டார்கெட்டும் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ பாருங்க டார்கெட்டுக்காக பார்த்தீங்கன்னாலும் கூட மார்க்கெட் சொன்ன மாதிரி ஸோ இந்த லெவலுக்கு மேலே கோர்ஸ் வைக்கல, 23,150க்கு மேலே கோர்ஸ் வச்சு வைக்கல. மீண்டும் மார்க்கெட் பாருங்க கீழே தான் வந்திருக்கிறதால இந்த 22,760 இந்த லெவலை உடைச்சதுன்னா அடுத்த ட்ரெண்டுக்கான சப்போர்ட்டும் ஃபிப் லெவலும் எங்க மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க, 22,129. ஸோ அரௌண்ட் 22,200, 100 டு 200க்குள்ளதான் மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அது வரைக்கும் கூட மார்க்கெட் வரலாம். ஆனா இந்த 22,800 உடைச்சதுன்னா மார்க்கெட் கண்டிப்பா இறங்கலாம், ஏறும் இறங்கும் ஏறும். ஆனா இங்க வந்துடுது திரும்பும், அதனால ஞாபகத்தில் வச்சுங்க. அது வரைக்கும் வரலாம். இல்ல இங்கேயே உடைக்க முடியல, மார்க்கெட் வந்து இங்கேயே சஸ்டைன் பண்ணி திரும்புறான் அப்படிங்கிற பட்சத்துல இதை ரேஞ்ச் பவுண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலேயும் போகலாம். ஏன்னா ஸோ வரும் நாட்கள்ல தான் வந்து மார்க்கெட் ட்ரெண்டை சொல்ல முடியும். இந்த 22,800 நல்ல சப்போர்ட்டா இருப்பான். ஆனா இப்ப இருக்கிற செல்லிங் ப்ரெஷருக்கு இது உடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா, அதை நல்லா மைண்ட்ல வச்சு பிரேக் பண்ணான்னா அடுத்து பண்ணலாம், கீழே தான் வரும், இன்னும் நல்லா கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சடனா வர மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் மார்க்கெட் இறங்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம வரும் நாட்களில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 22,800 வந்து இப்போதைக்கான சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கான வந்து 22,800க்கான கால் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க 194ல இன்னைக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, 305 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருக்கு, 391 மொத்தம் 2 ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு மார்க்கெட் இந்த 194ல சப்போர்ட் எடுத்தா மீண்டும் மார்க்கெட் என்ன ஆகும், ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கலாம், 305 போகலாம். அதையும் பிரேக் பண்ணா 391 போகலாம். இல்ல 23,800 கால் ஆப்ஷன் இந்த 194ல வந்து பையிங் ஆகல, பிரைஸ் எங்கிருந்து விழுகுதுன்னா ஃபர்தரா கீழே மார்க்கெட் டவுன் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,000க்கான புட் ஆப்ஷன். ஏன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா டவுன் சைடு இருக்கு, அதோட ப்ரீவியஸ் டார்கெட் போயிருக்கு. ஸோ நாளைக்கு அதே லெவல் தான், லெவல் எந்த சேஞ்சஸும் இல்லை, அதே 123யும் 85யும் சப்போர்ட். ஓகேங்களா, இப்போ 154 சப்போர்ட்டா இருக்கு, அதே மாதிரி 274 தான் டார்கெட். ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு ஒரு கேப் தான், ஒரு 123, 85 இங்கெல்லாம் வந்துட்டு கூட திரும்பலாம். இல்லை மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருந்துட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டு மேலே போகலாம் கீழே வர மாதிரி இருக்கலாம். ஆனா இப்போதைக்கான மார்க்கெட் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா புட் சைடு தான் இருக்கு. ஓகேங்களா, நல்லா மைண்ட்ல வச்சுங்க. அதே லெவல்ஸ் தான், லெவல்ஸ்ல வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. 123 அண்ட் 85 சப்போர்ட், 274 டார்கெட். அது 274யும் மார்க்கெட் உடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் எங்க போவோம், அடுத்த ஹை பாத்தீங்கன்னா இந்த ஹை கிட்டத்தட்ட 493 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு, தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தடுத்த டார்கெட்ஸ் எங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், புட் சைடு தான் இருக்கு. ஓகேங்களா, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஆனா இந்த லெவல் பாருங்க ப்ரீவியஸா சப்போர்ட் ஆக்ட் பண்ணிருக்கு, இப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுது. இதை பிரேக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 274 பிரேக் பண்ணும், 23க்கான புட்டு வந்து பிரேக் பண்ணணும். இல்லாட்டி மீண்டும் என்ன பண்ணுவான்னா நம்ம ப்ரீவியஸா சொன்ன மாதிரி தான் இந்த நல்ல கீழே வந்துட்டு கூட மார்க்கெட் திரும்பலாம், வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ மண்டே இதே மாதிரி மூவ்மெண்ட் இருக்குமா இல்லை ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம மண்டே பார்ப்போம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்ம டே கேண்டிலே பார்த்தலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் சைடு டே கேண்டில் காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூவ்மெண்ட் தெரியும். சரிங்களா, அதுக்காக தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கால் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் என்ன இருக்கும், ப்ரைஸ் ஃபால் ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ வரைக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம், அங்கே பையிங்கே நடக்கல. ஓகேங்களா, ஸோ நீங்க வந்து நாளைக்கு வந்து பையிங் சைடு என்ட்ரி கிடைக்குது, இங்க இருந்து மேலே போகும்னு சொல்லிட்டு பையிங் சைடு எடுக்காதீங்க. ஓகேங்களா, எடுத்தீங்கன்னா உங்க ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட் வந்து இப்போ வரைக்கும் சொல்லல மேலே போகும்னு சொல்லி. ஓகேங்களா, அதே புட் சைடு பாருங்க, அதுவும் டே கேண்டில் காட்டுறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். பையிங் எங்க நடக்குது ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீமியம் சார்ட்டை பார்த்தா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் எந்த டைரக்ஷன் இருக்குன்னு தெரியும். எங்க சரி பையிங் நடக்குது, எந்த சரி செல்லிங் நடக்குங்கிறது ப்ரீமியம் சார்ட்டை பார்த்தா மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு.
ஸோ பிளைண்டா வந்து நீங்க மெயின் சார்ட்டை மட்டுமே பார்த்துட்டீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுங்களா? பையிங் எங்க நடந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? ஃபுட் சைடு தான் நடந்துகிட்டு இருக்கு. பையிங்கும் செல்லிங்கும் ஓவராலா ப்ரெஷர் அங்கதான் இருக்கு. கால் சைடு வித்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு பார்க்கும்போது ஓவராலா மார்க்கெட் டவுன் சைடு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போதைக்கு கால் ஆப்ஷன் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட் எப்பெல்லாம் மேலே போகுதோ அப்பெல்லாம் புட் சைடு எடுங்க, ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு, கால் சைடு எடுக்காதீங்க. ப்ரீமியம் வந்து ஏறாது, எகென்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து ப்ரீமியம் கரையும். அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நல்லா ட்ரெண்ட் கூட போனா மட்டும்தான் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டா போனீங்கன்னா ப்ரீமியம் இன்க்ரீஸே ஆகாது, ப்ரீமியம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். வேல்யூ ஏறும், ப்ரீமியம் ஏறாது. அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.